ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அகெயின் ஒரு கோட்லேருந்து ஒரு படத்தை தான் நம்ம வரைய போகிறோம். இது வந்து ஒரு லீக்டு இமேஜ் தான். ஒரு இன்டர்வியூ செக்ஷனில் நம்ம வெங்கட் பிரபு சார் வந்து ஜீவன் கேரக்டருக்கு என்ன மாதிரி லுக் நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனில் காமிச்சிருப்பார். ஸோ ஆன் த ஸ்பாட் அந்த ஃபோன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்பயே வரைஞ்ச படம் தான் இது. இது கொஞ்சம் எடிட் ஆகி வாய்ஸ் ஓவர் கொடுத்து வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். பேக்ரவுண்ட் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் எல் போட்டு நம்ம கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியாச்சு. அதாவது பேஸ் கலர், பேலன்ஸ் கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் அண்ட் பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். காரணம் என்னென்னா வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற இமேஜுக்கு நம்ம கலர் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும். ஸோ அப்படி பூஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சில இடத்துல ரொம்ப ப்ளீச்சாகவும் சில இடத்துல ரொம்ப டார்க்காகவும் இருக்கும். அதை கொஞ்சம் நம்ம ஈவன் பண்ணணும். ஸோ அதுதான் கண்ட்ரோல் எம் போட்டு இந்த ப்ளீச் அதிகமாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் நம்ம பிரைட்னஸை கம்மி பண்ணி சேம் டோன் கொண்டு வரோம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ண போகிற எல்லா ப்ரஷ்ஷுமே நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்கன்னா அங்கே வந்து ப்ரஷ் வந்து பிங்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணிங்க. அடுத்தது நம்ம படத்துக்கு பார்த்திங்கன்னா ஐபாஸ் கொடுக்க போகிறோம். அதாவது ஏன் ஐபாஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபோட்டோவோட கிளாரிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் வந்து நமக்கு ஸ்மெச் பண்ணுறதுக்கு அந்த ஸ்கின் டோன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் அந்த ஐபாஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது நம்ம ஐபாஸ் யூஸ் பண்ண இமேஜையும் பேக்ரவுண்ட் இமேஜையும் கண்ட்ரோல் போட்டு நம்ம மெர்ஜ் பண்ணிக்கிறோம். அடுத்தது இப்போ நம்ம ஸ்மெச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ண போகிற ப்ரஷ் எல்லாமே நான் கொடுத்த பேக்கில் மிக்கிட்டோ டிஜிட்டல் பெயிண்டிங் ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமில் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் இந்த ஸ்மெச் ப்ரஷ் எடுத்துங்க. ஸ்மூத்திங் ஸ்மெச் ப்ரஷ். ஸோ இந்த ஒரு ஸ்மெச் ப்ரஷ் எடுத்துகிட்டு ஒப்பாசிட்டி ஒரு 50 அபோவ் வச்சுட்டு நீங்கள் ஸ்மெச் பண்ணலாம். நீங்கள் பேசிக்காக ஸ்மெச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 30 வச்சு ஸ்வெச் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் லோ ரேஞ்சில் நீங்கள் வச்சு ஸ்வெச் பண்ணும்போது மோர் தென் 2-3 டைம்ஸ் வந்து ஃபுல் ஃபேஸை ஸ்மெச் பண்ணுங்கள். அதாவது ஸ்ட்ரென்த்து கம்மியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2-3 டைம்ஸ் வந்து ஸ்மெச் மேலேயே ஸ்மெச் பண்ணிகிட்டு இருங்க. உங்களுக்கு நல்ல அவுட்புட் வரும். பார்த்துட்ருக்க நீங்கள் நம்மக்கிட்ட டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுக்கணும், பெய்டு கிளாஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ அதை ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு கால் பேக் பண்ணி உங்களுக்கான டைம் வந்து அலாட் பண்ணலாம். ஸோ ரொம்ப கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு பெஸ்ட்டான டெக்னிக்கல் அண்ட் ட்ரிப்ஸோடு நம்ம சொல்லித்தரோம். நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கிளாஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணிங்க. அடுத்தது நம்ம ஸ்மெச் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கண், புருவம், இந்த மாதிரி எல்லா இடத்தையுமே நம்ம வந்து ஸ்மெச் பண்ணுறோம். இது கொஞ்சம் ரொம்ப அர்ஜென்ட்டில் பண்ண ஒரு பெயிண்டிங். ஏன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம நிறைய ஒர்க்கை ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நம்ம காமிச்சிருப்போம். காரணம் என்னென்னா வந்து டேக் த டைம். அதாவது டைம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைகிறதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட ஆச்சு. ஸோ அந்த 3 ஹவர்ஸும் நான் வந்து வீடியோவாக போட முடியாது. உங்களுக்கு அது பொறுமையும் இருக்காது சில பேருக்கு பார்க்குறவங்களுக்கு. அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் இதில் நான் வந்து சொல்லாமல் மிஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்களுக்கு புரியாமல் போயிருக்கலாம். பட் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா மவுஸில் பண்ண வீடியோ, வேக்யூமில் பண்ண வீடியோ அப்படின்னு செப்பரேட்டாகவே நான் போட்டிருப்பேன். இது வந்து நான் பண்ணிகிட்ருக்கிறது வந்து வேக்யூம் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பென் யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கான செட்டிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்லோ டவுன் பண்ணி காமிச்சிருக்கேன். இது வந்து ட்ரையாங்கிள் ப்ரஷ். இது வந்து நம்ம ஹேருக்காக ட்ரை பண்ணுறது. ஸோ அதை நான் ட்ரை பண்ணும்போது இந்த ஃபோட்டோவில் அந்தளவுக்கு ஹேர் டீட்டெயில் இல்லாதனால ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேரெக்டாகவே ப்ரஷ் மூலியமாக நான் அப்ளை பண்ணிட்டேன் பிளாக்கை. ஸோ ஒரு நியூ லேயர் போட்டுட்டு நம்ம முடி எல்லாமே பார்த்திங்கன்னா பிளாக் அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இது அப்ளை பண்ணுறத விட நீங்கள் அந்த ஸ்மெஜ்ஜில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா வரும். ஸோ அது இதில் டீட்டெயிலிங் இல்லாதனால நான் இந்த ஸ்டெப்ஸ் போயிருக்கேன். ஸோ கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற எல்லா முடியுமே நான் வந்து இப்போ ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட எனக்கு பார்க்கும்போது டக்குன்னு இந்த ஃபேஸ் லுக் எப்படி இருந்ததுன்னா தீனாவில் அஜித் வருவார்ல. ஸோ கொஞ்சம் நல்லா செயின்லாம் போட்டுக்கிட்டு நல்லா முடியெலாம் பயங்கர ஃப்ளராக வச்சுட்டு வருவார். ஸோ அந்த லுக்கு தான் இருந்துச்சு. அது ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு தெரில. ஒருவேளை ஹேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா இல்லை என்னன்னு தெரில. பட் இந்த லுக்கு காட்டும் போது எல்லாருமே ஸ்டன் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு லுக்கில் வந்து படத்தில் வந்திருந்தாருன்னா இன்னும் அந்த ஏஜிங் வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருந்திருக்கும். பட் அவர் ரிஸ்க் எடுக்க விரும்பல வெங்கட் பிரபு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஆல்ரெடி அந்த பாட்டுக்கே வந்து அப்படி கலாச்சி தள்ளிட்டாங்க டிஏஜிங்க்கு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி படத்தில் கொண்டு வந்துட்டார். ஸோ ஐப்ரோஸ் எல்லாமே நம்ம வரைஞ்சாச்சு. ஃபேஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே நான் ஸ்மெச் பண்ணியிருக்கேன். நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாக வச்சதுனால ஒரு லேயர்லேயே விட்டுட்டேன்.
ஒருவேளை நீங்கள் ஸ்ட்ரென்த் கம்மியாக வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா வந்து 1க்கு 2 தடவை பண்ணுங்கள் ஸ்மெட்ஜி. நல்லா உங்களுக்கு ஸ்மூத்னஸ் கிடைக்கும். அந்த பிளர்ராக இல்லாமல் ஒரு எஃபெக்ட் வரும்ல, அதாவது ஸ்மெட்ச் பண்ணும்போது பிளர்ராக வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு எஃபெக்டை வந்து நம்ம இதில் வந்து தவிர்க்கலாம் 2-3 தடவை பண்ணும்போது. அடுத்தது ஹேர் வரைய போகிறோம். ஸோ இருக்கிற கொஞ்சம் டீட்டெயிலை வச்சு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வரைஞ்சிருக்கேன். ஸோ ஷார்ட் டைமில் பண்ணது. பார்த்திங்கன்னா இந்த ஹேரும் வந்து டீட்டெயிலிங் ரொம்ப இல்லை. ஏன்னா நான் வந்து டக்குன்னு அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பண்ணதுனால மேபி டீட்டெயில் கிடைக்காம போயிருக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவே நிறையவே அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு சேனல்லேருந்தே. பட் நம்ம அவ்வளோ டைம் எடுத்து பண்ணுறதுக்குள்ளே அடுத்தடுத்த படம் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதனால் ஷார்ட் டைமில் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் அந்த ஹேர் ஃபால் எப்படி போகுமோ என்னோடய இமேஜினேஷனில் கொஞ்சம் ஹேரை வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வரையும் போது பார்த்திங்கன்னா இது வந்து நான் வேக்யூமில் வரைகிறதுனால எனக்கு இந்த டபுள் சைடு ஷார்ப் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு டபுள் சைடு ஷார்ப் கிடைக்கணும். அதே டைமில் உங்கள்கிட்ட வந்து மவுஸ், அதாவது உங்கள்கிட்ட வந்து வேக்யூம் இல்லை, பென் இல்லை அப்படின்னா மவுஸில் எப்படி ஹேர் வரையுது அப்படின்னு இதுக்கு முன்னாடி போட்டால் கமல்ஹாசன் சார் அவர்கள் வீடியோவில் போட்டிருப்பேன். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் மவுஸில் வரைஞ்சது. அதாவது ஹேர் ஒர்க்கு, ஸ்மெட்ஜி, கலரிங் இது எல்லாமே வந்து நம்ம மவுஸ்லேயே பண்ணது. ஸோ பென்னில் மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, மவுஸ்லேயும் பண்ணலாம். ஏன் பென்னு வந்து சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து உங்களால் மவுஸில் வந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அதை ஒரு ஸ்டிஃபாக கையை வச்சு உங்களால் அதை ட்ராப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பாக அதை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா நிறைய ஃபிங்கர்ஸ் அண்டு ஹேண்டெல்லாம் பெயின் வரும். ஸோ இதை நீங்கள் பெனில் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சோஷியல் மீடியாவை எதுவும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க. நிறைய அப்டேட்ஸ் அங்கே வரும். அண்ட் நம்ம ஒர்க்கில் அதில் ஷேர் பண்ணுவோம். ஒருவேளை நீங்கள் நம்மக்கிட்ட ஒர்க் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நம்மக்கிட்ட நீங்கள் ஒர்க் கொடுங்க. நம்ம ஒர்க் எடுத்தும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்மெச் பண்ணி ஹேர் ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ ஹேர் அவுட்லைனில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சன்லைட் க்ளோ மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இது நம்ம எப்படி அந்த கலர் கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது லேயர் போட்டுட்டு அதில் வந்து நம்ம லேயர் ஆப்ஷனில் வந்து டிவைடு வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு இந்த எல்லோ கலர் கிடச்சிது. இந்த ஆரஞ்சு, எல்லோ இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் வந்து அந்த மாதிரி அவுட்லைனில் தான் பண்ணோம். ஸோ இது இன்னும் கூட பர்ஃபெக்ஷனாக பண்ணலாம். பட் நம்ம ஏன் இப்படி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபுல்லாகவே ஹேர் வந்து நம்ம ஃப்ளோ வந்து நம்ம ஓனாகவே வரைஞ்சிட்டோம். அதெல்லாம் அங்கே இருக்கிற டீட்டெயில் இல்லாத நம்ம ஓனாக வரைஞ்சதுனால நம்மளே பார்த்திங்கன்னா வந்து ஒரு மல்டி கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இந்த ஹேர் வரைஞ்சிருக்கோம். இப்போது ஃபேஸ்க்கு பார்த்திங்கன்னா கலரிங் அதே நான் சொன்ன மாதிரி புது லேயரோட ஆப்ஷனில் வந்து கலர் வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக கலர் பிக் பண்ணி டார்க் சைடில் ஒரு கலரையும் அந்த லைட் அண்ட் சைடில் ஒரு கலரையும் நம்ம வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இது ரொம்ப ஹார்டாக இருக்குது கலரு. ஸோ அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் சரி, இந்த பிங்க்கும் சரி, இந்த பக்கம் இருக்கிற லைட் கலரும் சரி ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆகிற மாதிரி வந்து ஒரு க்ரீன் கொடுத்துருக்கேன். கலரிங் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஓன் ஆப்ஷன் தான். நீங்கள் எப்படி உங்களுக்கு பிடிக்குதோ அப்படி நீங்கள் கொடுங்க. ஒருவேளை அந்த கலர் வந்து ரொம்ப ஹார்டாகவோ இல்லை பிடிக்காமையோ உங்களுக்கு தெரிஞ்சாலுமே பட் உங்களை ஃபாலோ பண்ணுற இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு தடவை அவங்ககிட்ட நீங்கள் சஜஷன் பண்ணலாம், காமிக்கலாம். இல்லை இது வேணாம் வேறேன்னு அவங்க சொல்லும் போது நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் வந்து நிறைய கலர்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து எந்த கலர் செட் ஆகும், எந்த கலர் செட் ஆகாது அப்படின்றது நமக்கு தெரியும். நீங்கள் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இமேஜை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு அதே மாதிரியே நம்ம வரையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் அந்த அவுட்புட்டுக்கு வர முடியாது. அது மட்டும் இல்லாமல் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆவீங்க. அதாவது வரைக்குள்ளேயே எனக்கு வரையவே வரல, இதை என்னால் கற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆவீங்க. அது பண்ணாதீங்க. வேறு ஒரு ஒர்க்கையும் உங்கள் ஒர்க்கையும் எப்பயுமே கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா ஒருத்தவங்க வரைகிற மாதிரி இன்னொருத்தங்களால் வரைய முடியாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல். ஆனால் பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாமே ஒன்று தான். ஸோ நீங்கள் அந்த ப்ரொசீஜரை கரெக்டாக பண்ணுங்கள். இந்தந்த ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்தந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். ஆனால் அவுட்புட் வந்து வேறு ஒரு ப்ரோ லெவலில் ஒருத்தர் வரைஞ்சவரோட அவுட்புட் எடுத்து வச்சுக்கிட்டு ஐயோ எனக்கு இது மாதிரி வரலையே, எனக்கு டிஜிட்டல் பெயிண்டிங்கே வராதா அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த லெவலுக்கு நீங்கள் வர்றதுக்கு உங்களுக்கு டைம் அண்ட் ப்ராக்டிஸ் வந்து நிறைய எடுக்கும். கண்டிப்பாக அந்த டைமுக்கு வருவீங்க. உங்களோட ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பெயிண்டிங்லேயே நீங்கள் அந்த அளவுக்கு வரணும்னு நினைக்காதீங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன் டே உங்களுக்கு அந்த குவாலிட்டி வந்து உங்களுக்கு ரீச் பண்ணணும். நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஆவீங்க. இப்போ அந்த குவாலிட்டி நீங்கள் எதிர்பார்த்து வரைஞ்சிங்க அப்படின்னா டிசப்பாயின்மெண்ட் தான் ஆவீங்க. ஸோ அதனால் அதை பண்ணாதீங்க. இப்போ நம்ம ஓவராலாக பார்த்திங்கன்னா எல்லா கலர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு, ஹேர் வரைஞ்சாச்சு. இப்போ டீட்டெயிலிங் பண்ண போகிறோம். அதாவது நம்ம லிப்ஸு, நோஸு இது எல்லா இடத்துலையுமே வந்து டீட்டெயிலிங் பண்ணுறோம். இது ஏன் டீட்டெயிலிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்கெட்ச் பண்ணும்போது அந்த ஏரியாலாம் ரொம்ப பிளர்ராக இருக்கும். ஸோ ஃபேஸுக்கும் அந்த லிப்ஸுக்கும் வந்து அந்த ஹைலைட்ஸ் வந்து தெரியாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம புதுசாக ஒரு லேயரை போட்டு நம்ம எல்லா ஹைலைட்டையுமே வந்து நம்ம ஹைலைட் பண்ணி காட்டணும். அப்போ தான் ஒரு படத்தை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். ஓரளவுக்கு பிளர்ராக இருந்தால் கூட இந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஃபோட்டோஸ் நம்ம சிலதை எடுப்போம்ல,
நல்லா இருக்கும் ஃபோட்டோ. ஆனால் ஃபேஸ் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கும். அப்போ அந்த ஃபோட்டோவே அழகில்லாமல் ஆகிடும். அந்த மாதிரி தான் ஒரு பெயிண்டிங் வந்து ஒரு டீட்டெயிலிங் கொடுக்காத ஒரு பெயிண்டிங் வந்து ஒரு குவாலிட்டியாகவும் ஒரு ஷார்ப்பாகவும் வராது. ஸோ ஃபைனலாக இந்த டீட்டெயிலிங்கையும் பேக்ரவுண்டையும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும். நீங்கள் ஸ்மெஜ்ஜி பண்ணிட்டீங்க, ஸ்மெஜ்ஜில் ஸ்டாப் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்தது ஹேரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஹேரும் வரைஞ்சிட்டேன், நல்லா ப்ரூவ் ஆகிட்டேன் அப்படின்னா நீங்கள் அடுத்தது கலரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கலரும் எனக்கு பக்காவாக வந்துச்சு அப்படின்னா வந்து அடுத்தது பேக்ரவுண்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பெயிண்டிங்க்கு இந்த 4மே ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னா ஸ்மெஜ்ஜி, ஹேர் ஒர்க்கு, கலரிங், பேக்ரவுண்ட். இது 4மே ரொம்ப முக்கியமான ஒர்க்கு. இதுதான் ஃபைனல் அவுட்புட்டோட உங்களோட குவாலிட்டியை காட்டும். ஸோ இதனால் அந்த 4த்தையும் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம எல்லாமே வரைஞ்சிட்டோம். மீசை பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருந்ததுனால நம்ம மீசையை எக்ஸ்ட்ராவும் வரைகிறோம். அதாவது ஒரு அரும்பு மீசைன்னு சொல்லுவாங்களா, சின்ன சின்னதாக வந்து அப்போ தான் முளைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு மீசையை தான் படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு லோவாக பார்த்திங்கன்னா ஒரு ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சு, ஸோ நான் யூஸ் பண்ணுற ப்ரெஷ் வந்து ஓவல் 45 அந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி நம்ம லைட்டாக பார்த்திங்கன்னா அந்த தாடி மீஸ் எல்லாமே வரைஞ்சிக்கிறோம். ஸோ அது வரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கம்ப்ளீட்டாகி இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கருப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஒரு டீட்டெயிலிங் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நம்ம வரையக்குள்ளே ஹேருக்கு வந்து அந்த நல்ல டீட்டெயிலிங் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயிலிங் தான் பெயிண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட்டில் லுக்கு வந்து அதிகமாக தரும். ஸோ அதை நீங்கள் கவனித்து பண்ணணும். ஹேர் ஒர்க்கு ரொம்ப முக்கியமான ஒர்க்கு, ஸ்மெஜ்ஜும் அதுவும் முக்கியமான ஒர்க்கு தான். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பெயிண்டிங் வேறு லெவலில் வரும். நம்ம சேனல் பார்த்துட்ருக்க நீங்கள் நம்மக்கிட்ட கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளாஸுக்கான ஃபார்ம் இருக்குது, அதை ஃபில் பண்ணுங்கள். அதை ஃபில் பண்ணிவிட்டுங்க உங்களுக்கு கால் வரும். கால் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஷெட்யூல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விசாரிச்சுட்டு கிளாஸ் எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு எடுக்க வேணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்றைக்கான பெயிண்டிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2வது டைமாக பார்த்திங்கன்னா கோட் படத்தோட எங்கேஜ் லுக்கு. இது வந்து கோட்டோட 3வது படம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அப்பா கேரக்டர் படத்தை வரைஞ்சிருந்தோம். அடுத்தது மகனோட கேரக்டர் அந்த ஜெயிலில் வந்து அரெஸ்ட் ஆகிருக்கப்போ அந்த படம் வரைஞ்சிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ டிஏஜிங்கில் லீக்கான இந்த ஃபோட்டோ வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ அடுத்தது என்ன படம் வரையலாம், உங்களுக்கு ஏதாவது படம் வரையணும் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப காலத்துக்கு நம்ம பார்த்திங்கன்னா வந்து மெயில் பெயிண்டிங் வரைஞ்சாச்சு. அடுத்தது நம்ம வரைய போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் தான் நான் கொண்டு வர போகிறேன். ஸோ ரொம்ப நாள் ஆகுது ஒரு லாங் ஹேர்லாம் வரைஞ்சி உங்களுக்கு காமிச்சு. ஸோ ஒரு லேடிஸ்க்கு லாங் ஹேரு, ஐப்ரோஸு, அந்த ஹைலாஷ் இதெல்லாம் எப்படி வரைகிறது, அவங்களோட லிப்ஸ் அண்ட் நோஸ்க்கெலாம் எப்படி டீட்டெயிலிங் கொடுக்குறது, அண்ட் அவங்களோட ஹேர் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்தது கண்டிப்பாக ஒரு ஃபீமேல் டிஜிட்டல் பெயிண்டிங்கோடு தான் நான் வரப்போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை வந்து உங்களுக்கு எதாவது இருந்துச்சு, இல்லை டவுட் எதாவது இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். உங்களுக்கான டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். அண்ட் நம்ம டெலகிராம் சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அங்கே அப்டேட்ஸ் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். ஸோ அந்த அப்டேட்ஸை பயன்படுத்துங்க. கிளாஸ் எடுக்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக கிளாஸ் எடுங்க. கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லைவில் வந்து ஒரு ஃப்ரீ கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் போயிட்டுருக்கு. ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆகி ஓகே ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ், அதாவது அந்த ஹோல் பெயிண்டிங்கை வந்து ஒரு லைவாக வந்து லைவ் செக்ஷனில் நம்ம பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. கூடிய சீக்கிரம் அந்த ஒரு ஐடியாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்கள்கிட்ட வரேன். ஸோ இந்த படம் எப்படி வந்திருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபைனலாக ஒரு கலர் கரெக்ஷன் Ctrl U போட்டு அந்த கலரை வந்து நம்ம இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றலான்னு அப்படி ட்ரை பண்ணோம். பட் ஆல்ரெடி இருந்த கலரே கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்றதுனால அதிலே நம்ம விட்டுடலாம். ஸோ ஓவராலாக இந்த படம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு குயிக் டைம், அதாவது வந்து ஒரு 3 மணி நேரன்றது வந்து கண்டினியூஸாக வரையலை. அந்த 3 மணி நேரம் எடுத்தது முடிச்சதுக்கு நடுநடுவில் நிறைய கேப்ஸ்லாம் இருந்தது. அப்படி பார்த்தா உங்களுக்கு ஒரு 1.5 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் ஆகிருக்கும். ஸோ ஒரு அவசரமாக டக்குன்னு வந்த உடனே அன்றைக்கே போஸ்ட் பண்ணணும்னு நினச்ச ஒரு வீடியோ தான். பட் வீடியோ ரெக்கார்ட் ஆகி வரத்துக்குள்ளே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் என்னோடய ஒர்க்கை பற்றி ஷேர் பண்ணி விஷ் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் நிறைய ஐடியாஸும் இருக்குது. அது தொடர்ந்து உங்களுக்கு நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். நம்மளை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சாலும் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளே இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கிட்ட ஒர்க் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் ஒர்க் கொடுங்க. நம்மகிட்ட கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நம்மகிட்ட நீங்கள் கிளாஸ் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம டோர் ஓப்பன் ஆகுது. நீங்கள் டெலகிராம் மூலிமா, ஃபேஸ்புக் மூலிமா, இன்ஸ்டாகிராம் மூலிமா, வாட்ஸ்அப் மூலிமா, இப்படி எது மூலிமா வேணால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ நான் தான் அட்டன் பண்ணுவேன், வேறு யாரும் எதுவுமே அட்டன் பண்ண மாட்டாங்க. உங்களை டேரெக்டாக நான் தான் பேசுவேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் டேரெக்டாக கால் கூட அடிக்கலாம். உங்களுக்கான டவுட் இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கான டவுட்டையும் நம்ம கிளியர் பண்ணி தருவோம். ஸோ டோன்ட் வரி. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.